Hello everyone, this is Dr. Ivan Julie, BNYS from KNAYMC, Trichy. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டிங் சீரீஸ் ஆஃப் ஆசனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆசனா பற்றி பார்க்க போகிறோம். அதோட நேம் வாயு நிஷ்காசனா. அதை நேம் விண்ட் ரிலீஸிங் போஸ். ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்காந்துருப்போம். நம்ம ஃபிங்கர்ஸ் சோல் ஆஃப் த ஃபீட்டில் பிளேஸ் ஆகிருக்கணும். தம் அப்பர்ஸ் மேலே இருக்கணும். நம்ம அப்பர் ஆர்ம்ஸ் நீஸை இன்சைடாக ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். எல்போஸ் ஸ்லைட்டாக பெண்ட் ஆகிருக்கணும். ஐஸ் இந்த ப்ராக்டிஸ் ஃபுல்லாமே ஓப்பனில் தான் இருக்கணும். நம்ம ஹெட்டை பேக்வர்ட்ஸ் லைட்டாக மூவ் பண்ணும்போது மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். அப்போது ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போடா. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்டிங் பொசிஷனில் நம்ம 3 செகண்ட்ஸ் ப்ரீதிங்கை ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸலேஷன் மூச்சை வெளியே விடும் போது நீஸை ஸ்ட்ரைட்டன் பண்ணி பட்டாக் ரீஜனை ரைஸ் பண்ணணும். அப்போது ஹெட் ஃபார்வர்டில் போகும் டுவர்ட்ஸ் த நீஸ். இந்த பொசிஷனில் நம்ம ப்ரீதிங்கை 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஸ்ட்ரெயின் இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகணும் இன்ஹலேஷனோட. இது 1 ரவுண்ட். இதை 5 to 10 ரவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதோட ப்ரீதிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்குவாட்டிங் பொசிஷனில் இன்ஹேல் பண்ணுவோம், மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். நம்ம ரெய்ஸ்டு பொசிஷனில் மூச்சை நல்லா வெளியே விடணும். இதை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா சயாட்டிகா பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீ ப்ராப்ளம் இருக்க பீப்புள் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் இல்லை ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் இந்த மாதிரி அஃபெக்டாக இருக்க பீப்புள் இந்த ஆசனாவை செய்யக்கூடாது. பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொடையில், முட்டியில், ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ், நெக் இதில் இருக்க நரம்புகள், தசைகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம பெல்விக் ஆர்கன்ஸ் உள்ள தசைகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. நம்ம ஹோல் ஸ்பைனல் ரீஜியன் அதோட நம்ம ஆர்ம்ஸ் அண்ட் லெக் மசில்ஸ்க்கு நல்ல ஈக்குவல் ஸ்ட்ரெச் கொடுக்குது. நம்ம வெர்டிப்ராவும் ஜாயின்ட்ஸும் ஒரு ஈக்குவல் ப்ரெஷரில் பேலன்ஸ்டாக இருக்குது. சைமல்டேனியஸாக நம்ம ஸ்பைனல் நர்வ்ஸுமே ஸ்ட்ரெச் ஆகி டோனிஃபிகேஷன் ஆகுது. இது மூலயமா நம்மளுக்கு ஃப்ளாட்டுலன்ஸுமே ரிலீவ் ஆகுது. தேங்க்யூ.